பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. வீரன் அழகுமுத்துக்கோன் பீரங்கி வாயில் வைத்து சுடப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டதால் யூசுப்கானை யாராவது பழி வாங்கினார்களா தாயே? அப்பாவியாய் கேட்டான் சிறுவன் சிவா. அவனுக்கு நம் தமிழர்களின் நீதி நெறி வார்த்தையை சொன்னேன். பழிவாங்கியது அவன் செயலே. சொல்லப்போனால் காலம்தான் அவனை பழி தீர்த்தது என்றேன். மகனே, நீ படித்திருப்பாயே, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதை. அப்படி வீரன் அழகுமுத்துக்கோனுக்கு என்ன தீங்கினை ஆங்கிலேயரின் பெயரால் யூசுப்கான் செய்தானோ, அதே ஆங்கிலேயரின் பெயரால் அடுத்த 7 வருடங்களில் யூசுப்கானுக்கும் ஒருவன் செய்தான். அவன் ஆற்காடு நவாப். முதலில் யூசுப்கான் வளர்ந்த கதையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மகனே என்று கூறி அவன் கதையை சொல்லத் தொடங்கினேன். மருதநாயகம் பிள்ளை என்பதுதான் அவன் பெயர். அது 1725 சிவகங்கை அருகில் உள்ள பனையூரில் வேளாளர் குடும்பத்தில் பிறந்தான். ஆனால் பரிதாபம், அவனுக்கு விவரம் தெரியும் வயது வரும் முன்னே அவன் பெற்றோரை இழந்து விட்டான். அந்த சிறு வயதில் அவனை எடுத்து வளர்த்தார் இஸ்லாமியர் ஒருவர். அதனால் மதம் மாற்றப்பட்டான். மருதநாயகம் என்ற பெயரும் முகம்மது யூசுப்கான் என்றானது. அவனுக்கு மற்றவர்களைப் போல இளமை கல்வி அமையவில்லை. அதனால் முரடனாகவே வளர்ந்தான். அந்த சிறுவயது முரட்டுத்தனமும் குரூர எண்ணமும் தான் அவனை கடைசி வரை அப்படியே இருக்க வைத்தது. சிறுவயதில் வேலை தேடி பாண்டிச்சேரிக்கு சென்றான். அன்றைய பிரெஞ்சு கவர்னர் காக்லா வீட்டில் வேலைக்காரனாக இருந்தான். சிறிது காலம்தான். வேலையில் இருந்து வெளியேற்றப்பட்டான். அங்கிருந்து தஞ்சை நோக்கி வந்தான். அவனுக்கு படைப்பிரிவில் வேலை கிடைத்தது. தளபதி பிரிட்டன் அவனுக்கு ஐரோப்பிய மொழிகளை கற்றுக் கொடுத்தார். அவன் பின்னர் வரி வசூல் செய்யும் தண்டல்காரனாக நெல்லூருக்கு அனுப்பப்பட்டான். ஹவல்தார், சுபேதார் என்று ஆன யூசுப்கான் ஆங்கில படையில் சேர்ந்தது இப்படித்தான். பூலித்தேவன் கதையை உனக்கு சொன்னபோது ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடந்த வியாபார போட்டி, அதனால் பின்னர் ஏற்பட்ட நாடு பிடிக்கும் போர்களை பற்றி சொல்லியிருந்தேன் அல்லவா? அந்த நேரத்தில்தான் ஆற்காடு நவாப் பதவிக்கு 2 பேரிடையே போட்டி ஏற்பட்டது. ஒருவன் சந்தா சாஹிப், இன்னொருவன் முகமது அலி கான் வாலாஜா. இதற்காக இருவரிடையேயும் போர் மூண்டது. அதில் தப்பித்து ஓடிய முகமது அலி கான் வாலாஜா திருச்சிராப்பள்ளியில் ஆங்கிலேயரிடம் சென்று தஞ்சமடைந்தான். நான் முன்பே உனக்கு சொல்லியிருந்தேன் அல்லவா? ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரர்களும் நவாபுக்கும் சுதேச மன்னர்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவளித்து மற்றவரை வீழ்த்தி தங்கள் ஆட்சியை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று. எங்கும் அப்படித்தான் நடந்தது. தங்களிடம் தஞ்சமடைந்த முகம்மது அலி கான் வாலாஜாவுக்காக ஆங்கிலேயர்கள் ராபர்ட் கிளைவ் தலைமையில் படை திரட்டி சந்தா சாஹிப் மீது தாக்குதலை தொடுத்தார்கள். சந்தா சாஹிப்புக்கு ஆதரவாக பிரெஞ்சு படைத்தளபதி டூப்ளே களம் இறங்கினான். இந்த ஆற்காடு விவகாரம்தான் தென்னகத்தில் முதல் விபரீதத்தை தோற்றுவித்தது. அதுதான் தென்னாட்டில் ஆங்கிலேயருக்கான ஆட்சி விதையை தூவியது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள்.
போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள் பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.